ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விசேஷங்களில் செய்யக்கூடிய செய்முறையில் உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். நான் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்தப்போல் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா அளவாக சூடேறி வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கடுகு நல்லா ஒன்று போல் பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வாசனை வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். கூடவே ஒரு 10-15 பூண்டு பல் தட்டி எடுத்து வந்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது பச்சை மிளகாய் லேசாக பழுத்துருக்கு, அதனால் கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் எப்பயும் போல் நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். அதை நல்லா துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாம். தக்காளி பழம் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். தக்காளி பழம் சேர்த்து 1 நிமிஷம் போல் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்காமல் தான் இதில் சேர்த்துருக்கேன். நம்ம வேக வச்சோம் இதை போல் வெங்காயம் தக்காளி சேர்த்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம். இப்படி வேக வைக்காமல் செய்கிற உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாவோடு சேர்ந்து வெந்து வரும்போது இப்படி செய்கிற உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சின்ன ஸ்பூன் உள்ள காரத்தூள் சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் நான் சின்ன ஸ்பூன் அளவுலேயே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா நம்ம கடைசியில் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இதை கலந்து விடணும். நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போதே அந்த மசாலா வாசனை வர்ற போல் நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம மறுபடியும் கலந்து விட்டுடலாம். ஒரு சில உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேகாமல் ஒரு மாதிரி முழுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு தான் இதை போல் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வறுக்கணும். இது நல்லா மாவு போல் இருக்கிற உருளைக்கிழங்கு, அதனால் நான் அப்படியே இதை கட் பண்ணி சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேகட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நம்ம கலந்து கொடுத்துடலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக உருளைக்கிழங்கு வெந்து வர்ற வாசனை நல்லா இருக்குது. மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்குது. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்த வாசனையாக இருக்குது. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்குது. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். இப்படி ஓப்பன்லேயே உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் இப்படி ஓப்பன்லேயே வச்சு நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழையை மேலே தூவிடலாம். தூவிட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம விசேஷத்தெல்லாம் செய்கிற கல்யாணத்தெல்லாம் செய்கிற செய்முறையில் தான் நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம செஞ்சுருக்குறோம்.
என்னோட இந்த செய்முறை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சமைச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.